ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தபசு காலத்தின் 26வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் நாம் அனுதினமும் ஆண்டவரை தேடவும் ஆண்டவரில் நிலைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டு நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜபநிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள், தெய்வ பக்தியோடு கேளுங்கள். இதனால் இதை சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்வுனனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறதாகவே நாம் அறிந்து புரிந்து தியானித்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகள். அவைகள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற வார்த்தைகள், புதிய சிருஷ்டிக்குரிய வார்த்தைகள். ஆண்டுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாகவே இருக்கிறது. இப்போவும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வார்த்தைகளை நாம் படிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் உடைந்த உள்ளங்களை தேற்றவும் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த வேத புத்தகத்தை ஆண்டவருடைய வார்த்தையாக விசுவாசித்து அதை நம்பிக்கையோடு அதை படியுங்க, தியானிங்க, அதன்படி செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அருமையான வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் அதில் புதைந்து இருக்கிறது. அது நம்முடைய வாழ்வுக்கு பெரிய புதையலாக இருக்கிறது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவைகள் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் தெய்வ பயத்தோடு நம்பிக்கையோடு நாம் படித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை படிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு தன் சொந்த கிராமத்துக்கு வந்தபொழுது அவன் தேவாலயத்துக்கு வழக்கம் போல வந்து வேத வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறார். என் அன்பு சகோதரியே, வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது உங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசு கொடுத்தார். அந்த வார்த்தைகள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புதான், வியாதிகளை சுஸ்தமாக்குகிறதா, உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறதா. இப்பொழுதும் லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்து, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும், என் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிற அளவுக்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டில் சுகவீனமாக இருக்கிற என் மகள் சொஸ்தமாவாள் என்று சொன்னார். அப்படி வார்த்தைகள் வியாதிகளை சொஸ்தமாக செயலிருந்திருக்கிற அவயங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்க அவரால் முடியும். அந்த வார்த்தைகளுக்குள்ளே வல்லமை இருக்கிறார்.
எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசிக்கு சொல்லி வனாந்திரத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகளோடு பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுப்பா என்று சொல்லி உலர்ந்த எலும்புகளோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகள் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை வைக்கிறார், தசைகளை வைக்கிறது, தோலை வைத்து மூடுகிறது, அதற்குள்ளே ஜீவன் உயிர்வடைய செய்கிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேள்வி. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அவனுடைய வார்த்தைகள் அவைகளை உயிரடைய செய்கிறார். உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனையாய் எழும்பும்படியாய் இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்வில், படிப்பில், வேலையில், திருமண காரியங்களில், உடைய வருமான பல நிலைகளில் உங்கள் பிரச்சனைகள் உலர்ந்து போன நிலையில் இருக்கிறதா? இனி அதற்கு தீர்வே இல்லை, ஒருவராலும் அதை தீர்வு செய்ய முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? இனி என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை, உயர்கல்வியில் படிக்கிறது வாய்ப்பு இல்லை, பயிற்சியில் இடம் கிடைக்க வாய்ப்பு கிடைக்காது, நான் என்ன செய்கிறது கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அவன் வயது கூடி போச்சு, அவன் எதிர்பார்க்க நிலையான வேலை கிடைக்காது என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய விருப்பங்கள், எதிர்பார்க்கலாம் உலர்ந்து போன அந்த அனுபவத்தை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? வயது கூடி போச்சு, எனக்கு யார் பெண் பார்ப்பார்கள், யார் எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியோடு இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்வில் உலர்ந்து போன அனுபவத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உயிர்மீட்சி கொடுக்கிற வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் படித்து தியானித்து அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என்னுடைய நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டளையிடுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 வசனங்கள் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். உலர்ந்த எலும்புகளுக்கு அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அந்த உலர்ந்த எலும்புகள் எழும்பி நின்றது. உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிரடைய செய்தார். உலர்ந்த எலும்புகளை சுற்றி தசைகள் உருவானது. தோள்களால் அந்த தசைகளை மூடினார். பெரிய சேனையாய் மாறினது. என் அன்பு சகோதர சகோதரில், ஆண்டு வார்த்தைகள் தேவாவினால் அருளப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. உலர்ந்து போன அனுபவத்தோடு இருக்கிற உங்களுடைய வாழ்வில் ஆண்டவராகிய தேவன் உயிரடைய செய்வார். அதில் ஒரு ஜீவனை வைப்பார், நம்பிக்கையை வைக்கிறார். நல்ல ஒரு எதிர்காலத்தை வைக்க அவரால் முடியும். நம்பிக்கையோடு ஆண்டவர் வார்த்தைகளை படியுங்க, அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் என்னோடு இணைந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதா, மரித்து போயிருக்கிறதா, சுகவீனமாயிருக்கிறதா, தனிந்திருக்கிறதா, கவலைப்படாதபடி ஒரு அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீ செய்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, உலர்ந்திருக்கின்ற வாழ்வு உயிர் மீட்சடைய செய்க. உங்களுடைய வார்த்தைகளை இப்பொழுது அனுப்புகிறேன். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை தொடர பலந்தார், வசதிகளை ஏற்படுத்தித்தார், நிலையான பயிற்சியில் இடம் கிடைக்கிறதான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க, நிலையான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வழி அமைத்துத்தாங்க.
நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கு ஆண்டவரே நீர் நேர்வழியாய் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கலங்காதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு என் தேவனுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை தொடுவதாக. தெய்வீக ஒரு சமாதானம் வரட்டையா. சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்கட்டும். பலவீனமாக இருக்கிற அவயங்கள் பலப்படும்படியாய் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புகிறையா. உங்களுடைய வார்த்தைகள் அவர் பலவீனத்தில் பலத்தை கொடுக்கக்கூடியதாக மாறட்டும். ஒரு புது பலன் உருவாகுது. தெய்வீக ஒரு மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாஞ்சித்து படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தையாகவே நினைத்து படித்து ஆண்டவரே நல்ல வழியில் நடக்கும்படியான தெளிவை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்வில் பிடிப்பை ஏற்படுத்தும்படியான தெளிவை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நல்ல ஒரு அதை உணர்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் புரிந்து அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்குற சுவாமி. கர்த்தருடைய கரம் அவர் மேல் இறங்குவதா. தெய்வீக ஒரு சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரட்டும் ஐயா. ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் நீ கட்டளிட வேண்டும் என்று செபிக்கிறேன். உடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் செவி நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென்.